அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு யோகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்துரு பாவத்தில் அமர்ந்தும் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாகிய குரு உங்கள் ராசிக்கு 10ல் அமர்ந்தும் பலன்களை நிர்ணயிக்கின்றார்கள். இவ்வருடம் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, நவம்பர் மாதத்திலே ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெற்றாலும் சனியும் குருவும் உங்களுக்கு மிகவும் பலன்களை அளிக்கக்கூடியவர்களாக விளங்குகின்றார்கள். யோகவானாகிய சனி 6ல் மறைவு பெறுவது, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ல் பதிவது, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் பதிவது, இவ்வாறு சனியின் பார்வை சில இடர்பாடுகளை அளிப்பதாகவே கருதப்படுகின்றது. பொதுவாக ஜோதிட விதியிலே சனி அமர்ந்த இடம் நல்ல இடம், சனி பார்க்கும் இடம் மிகவும் மந்தமான பலன்களை அளிக்கக்கூடியது. காரணம், சனி மந்தகாரகன் என்பதனால் மந்தமான பலன்களை அளிக்கக்கூடியதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. குரு அமர்ந்த இடம் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஆக கோள்களிலேயே மிகவும் பலன்களை அளிக்கக்கூடிய கோள்கள் இவைகள் 2. ஒன்று சனி, ஒன்று குரு. இவர்கள் இருவருமே பெயர்ச்சி பெற்று உங்களுக்கு மிக முக்கியமான வாழ்க்கையினுடைய அனுபவத்தையும் உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள விதமாகவும் புதிய முயற்சிகளை எடுப்பது போன்ற பலன்களை அளிக்க உள்ளார்கள். இதுவரையில் நீங்கள் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது மென்மேலும் மெருகு ஏற்றக்கூடியவர்களாக விளங்குவீர்கள். காரணம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவ பாடம் தான். வாழ்க்கையிலுடைய அனுபவ பாடமே முக்கியமாக பலன்களை அளிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். குருவின் பார்வை மே மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் பதிவதனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் உடல் உபாதைகள் கூடுதலாக ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் அளிக்கக்கூடிய பாவாதிபதி உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் மறைவு பெற்றதினாலும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தை பார்வையிடுவதனாலும் வாகனங்களிலே செல்லும்போது எச்சரிக்கை தேவை. புதியதாக வாகனம் வாங்குதல், வீடு கட்ட முற்படுதல் இவைகளை சற்று ஒதுக்கி வைப்பது நன்மையாக கருதப்படுகின்றது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்திலே போட்டிகள், பொறாமைகள், உடன் இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை எல்லாம் கடந்து உங்கள் நிலையை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு சமயோஜிதமாக, சாதுரியமாக, அறிவுபூர்வமாக, ஆற்றலோடு எடுத்துக்கொண்ட செயல்களை விடாமுயற்சியோடு செய்து வெற்றியையே காணக்கூடியவர்களாக நீங்கள் விளங்குகின்றீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு சற்று தடை தாமதம் ஏற்படும். இவ்வருடம் உங்களுக்கு சரி சமமான, அதாவது உங்கள் ராசியே துலா ராசி, தராசு எந்த பக்கமும் சாயாது என்பது போல் நீங்கள் எந்த பக்கமும் சாயாமல் இருப்பது போல் வரவு செலவு சரி சமமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் சீராக சமமாக இருக்கும். இவ்வருடம் உங்களுக்கு சம பலன்களே அமைந்துள்ளன. பரிகாரம் என்பது செவ்வாய்க்கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் தீபம் ஏற்றி வழிபடுதல், அதிலும்
சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு வழிபடுதல் முக்கியமாக கருதப்படுகின்றது. தடைகள், தாமதங்கள், சத்துருக்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் விலகுவதற்கு இவைகள் மிகவும் பயன் தக்கக்கூடியதாக அமையும். சர்வே ஜன சுகினோ பவந்து.